லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இந்த வசனத்தை என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பணத்தை, பொருளை, சொத்துக்களை வச்சிருந்த எல்லாத்தையும் பார்த்து இப்படி சொன்னார்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. முன்னையும் பின்னையும் படித்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும் பவுல் எதை குப்பைன்னு சொல்கிறாருன்றது. மாம்சத்திலுமே நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவனுடைய மாம்சத்திலுமே நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம். ஏன் தெரியுமா? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீனுடைய கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி நான் பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாத யோக்கியன். இப்படி நான் செய்கிற இவையெல்லாம் வச்சு நான் நீதிமானாகவோ தேவனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதி எனக்கு கிடைக்காது. அதனால இவ்வளவு நாள் நான் கடைபிடிச்ச நியாயப்பிரமாணம், பக்தி வைராக்கியம், விருத்த சேதனம், சபை வைராக்கியம், இவை எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமும் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு இவங்க தூக்கி வச்ச ஆடுற நியாயப்பிரமாணத்தை தான் அவர் குப்பை நஷ்டம்னு சொன்னாரே ஒழிய பணத்தை பற்றி பவுல் அப்படி பேசவே இல்லை. அதுக்கு பதிலாக அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கல்ல, காணிக்க அனுப்புனீங்கல்ல, வந்துச்சு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யங்களின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஏன் தெரியுமா? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே என்று சொல்லி 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 பிச்சைக்காரனை போன பணக்காரன் ஆக்கிட்டான். ஆசிங்க 2 கொரிந்தியர் 6:10. நான் பூரணமா இருக்கிறேன், சம்பூர்ணமா இருக்கிறேன், அதெல்லாம் விட்டாங்க. கண்ணு எப்படி தெரியாம போச்சுன்னு தெரியல. இந்த ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டு பவுல் தரித்திரனா இருந்தாரு அப்படின்றாங்க. நான் சொல்றேன், பவுல் தரித்திரனா இல்லை, கிடையாது. இது யார் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுது, அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர் எனப்பட்டாலும் சகலத்தையும். உங்க பார்வையில் நாங்கள் ஒன்றுமில்லாதது போல தெரியுது, தருத்தர் போல தெரியுது. நாங்கள் யார் தெரியுமா? ஐஸ்வர்யவான்களை உருவாக்குகிறவர்கள். பாஸ்டுடைய வேலைங்க. ஒரு பாஸ்டுக்கு வேலையை பாருங்க, என்ன வேலைன்னு ஏதாச்சும் புரியுதா? அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னாரு? நான் தரித்திரன்னாரு, நான் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாரு. அந்த பவுல் யார் தெரியுமா? மிகப்பெரிய கோடீஸ்வரங்களை உருவாக்குறவன். ஊழியக்காரனுடைய வேலை அதாங்க. பரிசுத்தமாயிரு, பாவம் செய்யாத. அது இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை, அதையும் நாங்கள் சொல்லத்தான் செய்கிறோம். அதோட முடிச்சிடுறாங்க. அதோட முடிக்கிறது கிறிஸ்தவ ஊழியத்துடைய வேலை அல்ல. பவுலுடைய வேலை என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து அநேகரை பரிசுத்தமாக்குறது, அநியாயத்திலிருந்து தூக்கி எடுத்து அநேகரை நீதி உள்ளவராய் மாற்றுகிறது, சமாதானம் இல்லாதவனை தூக்கி எடுத்து சமாதானப்படுத்துகிறது, கட்டுண்டவனை விடுதலையாக்குறது, வியாதியஸ்தனை சுகமாக்குறது. அதே போல தரித்திரனை கூப்பிட்டு வச்சு பிரசங்கம் பண்ணி, எப்படி பிரசங்கம் பண்ணி? இயேசு உனக்காக தரித்திரரானார், ஆகவே நீ ஐஸ்வர்யவான், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன்னை ஆசீர்வதிப்பார், நீ அவரை நம்பு, அவரை விசுவாசி, அவர்கிட்ட விரும்பு, உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி 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 சொல்லியே அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணினோம். எப்படிங்க இவன் வேலையா இருக்க முடியும்?